நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்காங்கன்னா, இவ்ளோ பெருசாகி வளர்ந்தோம். ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தும் இதே ஸ்நாக்ஸ் தான் செய்றேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகம் அப்படியே வந்துருச்சுங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது அவ்ளோ பசியா வருவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆசையா வந்தோம்னா, வாரத்துக்கு 2, 3 டைம் இந்த ராகி உப்புமாவ தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து இதனுடைய அருமைலாம் தெரியாதுங்க. ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா, இப்போ பெருசாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய சத்துக்கள் எல்லாமே தெரியுது. ராகி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, புட்டு மாவு பதத்துக்கு உப்பு போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு, உப்புமா வந்து ஒரு 10 நிமிஷம் ராகி மாவ வந்து கிளறி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைன்னு ஆட் பண்ணிட்டு, நம்ம புட்டு மாவு வந்து பெசறி வச்சோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் தெளிக்கவே கூடாதுங்க. நல்லா கைவிடாம கிளறணும். கொஞ்சம் வந்து ட்ரைனஸா தான் இருக்கும். ஆயில் வேணுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க ராகி உப்புமா. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விலாக்ல பார்க்கலாங்க.